ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரெசிபி. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இது. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து நம்ம எப்படி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். வீட்டில் ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு இட்லி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது இட்லி ரைஸ்னால் இட்லிக்கு நம்ம அரைப்போம் இல்லைங்களா, அதே ரேஷியோ தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வாங்க வேறு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சால்ட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கலர் எடுத்திருக்கேன், அதுபோல் கொஞ்சம் சோடாப்பு எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சோடாப்பு, கொஞ்சமாக கலரு, அதுபோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஜீனி பாகு காய்ச்சறதுக்காக வந்துட்டு நான் வந்து 1 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் 1 கப் ரைஸு, 1/4 கப் வந்து உளுந்து. இது எதுக்கு 1/4 கப் அப்படின்னா, நம்ம இட்லிக்கு என்ன ரேஷியோ பண்ணுறோமோ அதே ரேஷியோவில் அப்படியே இந்த மாவை வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஜீனி பாகு காய்ச்சறதுக்கு வந்துட்டு நம்ம இது வந்து 1 கப்பு ஜீனி போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி வச்சு நம்ம அதை பார்த்துக்கலாம். இது வந்துட்டு நமக்கு ரொம்ப டைட் ஆகணும்னு கிடையாது, ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தால் போதும். ஸோ இதை வந்துட்டு நம்ம தண்ணி கம்மியாகவே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். வாங்க நம்ம வந்து மாவு மிக்சிங் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவு இருக்குது, நான் மிக்சியில் தான் அடித்தேன். ஸோ அதே மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகன்னா, நம்ம போடுற சுகரை வந்து நமக்கு எடுத்து கொடுக்குறதுக்காக வந்துட்டு சால்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோடாப்பு, அது போக வந்துட்டு கொஞ்சம் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நமக்கு இந்த தேன் மிட்டாய்ங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, அந்த கலர் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றக்காக வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக கலர் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் விஸ்கில் தான் அந்த கலக்கிறதுல தான் பண்ணினேன். ஸோ அது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நான் வந்துட்டு எல்லாமே கையிலே கலந்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெருசுன்னும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நான் மாற்றிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இல்லைன்னா மேனுவலாக கையிலே பிணைஞ்சிருங்க, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா மிக்சிங் வந்து நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் கலரு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பதம் வரணும் உங்களுக்கு. அதாவது எடுத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி கையில் எடுத்து நம்ம இந்த மாதிரி டைட் இருந்துச்சுன்னா தான் நம்ம எடுத்து போடுற மாதிரி இருக்கும். நம்ம இட்லிக்குன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ ஜீனி பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து பொரிக்கிறதுக்கு நம்ம ஆயிலில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஜீனியை பார்த்துக்கோங்க, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பதத்தை காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒரு கம்பின்னு சொல்லுவாங்க, வருது இல்லைங்களா, அதுதான் ஒரு கம்பி பதம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஆயிலை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பொரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆயில் சூடானு ரொம்ப சூடாகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து நம்ம இப்படி போட்டோம்னாலே அது வந்து நல்லா ஊறி நமக்கு வந்து உப்பி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஆயில் வந்து எப்பயுமே ஸ்லோ ஃப்ளேம் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உள்ளேயும் கரெக்டாக வெந்து நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை அப்படியே திருப்பி விட்டோம்னா அந்த சைடும் குக் ஆயிரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம 90s கிட்ஸில் வந்துட்டு நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ருக்கோம், பெட்டி கடைகளில். ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணுவோமாங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா தேன் மிட்டாய் யார் பண்ணுவாங்க? ஆனால் பட் இப்போ வந்து நம்ம எல்லாமே கொரோனா இஷ்யூனால வந்துட்டு எல்லாம் வீட்டில் இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது இதை நம்ம வீட்டிலேயே கொஞ்சமாக நீங்கள் இட்லிக்கு மாவு ஆட்டும் போது கொஞ்சம் டைட் ஆட்டி இதை எடுத்து தாராளமாக செஞ்சு பார்க்கலாம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் இந்த தேன் மிட்டாயெல்லாம் தேன் மிட்டாய், தேன் குழல் இதெல்லாம் தெரியுமாங்கிறதே தெரியல எனக்கு. ஆனால் பட் நம்ம இதெல்லாம் வந்துட்டு ஒரு நைஸ் மெமரிஸ். அதனால் வந்துட்டு திரும்பவும் ஒரு நாள் நம்ம அந்த பழைய நினைவுகளுக்கு போன மாதிரி இருக்கும். வீட்டில் தாராளமாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போ குக் ஆனோன்னா கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த ரெட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு அந்த ஒரு கலர் வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும், நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஜீனி காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாகில் போட்டு நம்ம அதை ஊறினதுக்கப்புறம் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு சீக்கிரம் இது கெட்டே போகாதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு 10 டேஸ் வரையும் கூட எனக்கு தெரிஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோ தூரம் அது வந்து நல்ல ஸ்வீட்டு, மீடியமாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, நம்ம வந்துட்டு இந்த பழைய ஸ்வீட் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இருக்காது. ஸோ பழைய மெமரிகள்லாம் நமக்கு கண்டிப்பாக வரும். இதை ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது சின்ன குழந்தைங்கள நம்ம என்னென்ன பண்ணணும், எங்கே வாங்கி சாப்பிட்டோம், ஸோ அந்த நினைவு எல்லாமே கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபீல் பண்ணேன், ஸோ அதனால் சொல்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி தான். இதுக்காக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேறு எதுவும் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ இட்லிக்கு மாவு ஆட்டும் போது கொஞ்சம் டைட்டாக ஆட்டி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இட்லிக்கு வந்துட்டு ஆட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு.
இதை வந்து நம்ம வந்துட்டு சின்ன ஒரு ஃப்ரை இதில் ஃபில்டரில் எடுத்து வச்சிடலாம். ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜீராலாம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், ஜீனி பாகும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஈரம் பட்டால் தான் அடுத்து இழுக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா காஞ்சது மாதிரி மேலே ஒன் சைடு நிற்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் போடும்போது ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே நினைகிற மாதிரி கரண்டியை வச்சு ஃபுல்லுமே வந்துட்டு ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேறு இதில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டப்பர் வேறு கண்டெய்னர் அந்த மாதிரி இதில் எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தேன் மிட்டாய் ரொம்ப அருமையாக இருக்கா. ஸோ இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வீட்டில் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சேர்ந்து சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணட்டும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நாளை ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.